Welcome back to Vannamail Art and Craft Idea channel. நான் உங்கள் நந்தினி சுரேஷ். ஹோம் நர்சரி கார்டன் என்னுடைய கார்டன் விசிட்டுக்கு தான் பார்க்க போகிறோம். இப்போது இன்டோர் பிளான்ட் சேல்ஸ்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அண்ட் என்னுடைய கார்டன் வந்து நான் வந்து இப்போ சம்மர் வந்திருக்கிறதுனால சம்மரில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அந்த சேலஞ்சு தான் நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதனால் என்னுடைய கார்டனை சின்ன ஒரு மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீவ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஏற்கனவே வந்து சிங்கிள் ரோவாக இருந்தது எல்லா பாட்ஸுமே வந்து நான் வந்து டபுள் ரோவாக ஆக்கிட்டேன். ஸோ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணி கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பாருங்கள், இது வரைக்கும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வே வந்து ஏற்கனவே இந்த இடத்துல இருந்தது. ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு ஸோ ஃபுல்லாக நான் இப்படி பண்ணிட்டுறேன். ஸோ அப்போ வந்து ஒரு செடி இன்னொரு செடி பக்கத்தில் வந்து அந்த க்ரோ பேக்ஸ்லாம் இருக்கும்போது வந்து ஒரு ஷேடோ கிடைக்கும். சீக்கிரமாக வந்து பாட் ட்ரை ஆகாது. ஸோ இதுதான் நான் வந்து வருஷம் நான் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுவேன். வாடகை வீட்டில் இருக்கும்போது அதோட சேலஞ்சஸ் வந்து வேறு. ஸோ இப்போது நான் வந்து இந்த ரோ வந்து நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன். பட் நீட்டாகவும் இருக்குது. அவங்களுக்கு டிஸ்டன்ஸில் காட்டுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 10 o'clock 11 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நைட் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, 10-11 ஆகிடுச்சு. மோஸ்ட்லி நான் வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் நைட்டில் தான் பண்ணுவேன். ஏன்னா டே டைமில் நான் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த ப்ரைவசி ஸ்பேஸ்க்காக வந்து நான் நைட்டில் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்பேஸையுமே வந்து இந்த வெசல் வாஷ் ஏரியா இந்த வாஷ் ஏரியா பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை நான் இந்த மாதிரி சென்டரில் வந்து நான் வாக் போகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்ருக்கேன். இதுவுமே 2 ரோவாக ஆக்கிட்டேன். இது சிங்கிள் ரோவாக இருந்ததுன்னா வந்து ஒரு ஷேடோ கிடைக்காது. இப்போ இதனுடைய க்ரோத்ஸ் வைஸ் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கு. 2 பக்கம் 2 வாழை செடியில் தக்காளி பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது, பழுத்துட்ருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு டிசம்பர் பூ பாருங்கள், சூப்பராக போட்டுட்ருக்கு. சங்குப்பூவும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன கலர்ஸ்ன்றதை நான் அப்புறம் வீடியோவில் காட்டுறேன். இது பாருங்கள், இதுவும் பன்னீர் ரோஸா. ஸோ இந்த ரோஸ் வந்து நார்மலாக வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும், மாலையில் கட்டுவாங்க. அது இன்றைக்கி பூத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் வாஷ் அவுட் பண்ணலை. முதல்ல இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த வால் ஓரமாக இருந்தது இல்லையா, ஸோ இந்த பேராபெட் வால் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம். என்னென்னா ஸ்பாட்டோட பிளேசஸ்லாம் வந்து ஒரு மேக் ஓவர் மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள். அதே மாதிரி ஒரே இடத்துல இருந்தாலும் அந்த பாட்டோட அந்த நம்மளுடைய மைண்ட் செட் அண்ட் வந்து அதனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் டர்ட்டியாக இருக்கும். ஸோ அந்த பிளேஸே வந்து அழுக்காக இருக்கும். அதை நம்ம வந்து திரும்ப வந்து க்ளீன் பண்ணால் தான் அந்த இடம் இன்னும் கொஞ்சம் சுத்தமாகும். ஸோ இந்த மாதிரி தான் இது எல்லாமே நான் வந்து மேக் ஓவர் பண்ணேன். நைட் ஃபுல்லாக இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பக்கம் வரதுக்குள்ளே வந்து எனக்கு கால்வலி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து சரி, ஓகே, இது வரைக்கும் போதும், நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து வெதர் வந்து க்ளவுடியாக இருக்கும்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு கார்டனுக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா மல்லிச்செடி ரோ இருந்தது, சென்டரில் இருந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணி செம்பருத்தியும் சேர்த்து அணைச்சிட்டேன். ஸோ இப்போ அவங்களுக்கு தேவையான வந்து ஒரு நிழல் கிடைக்கும். ரொம்ப வந்து ட்ரை ஆகாமல், பாட்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் வந்து நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். இந்த சம்மருக்கு நம்ம பிளான்ஸ் நல்லா வந்து நமக்கு வந்து க்ரீனரியாகவும் இருக்குது. அண்ட் வந்து இதை சுற்றி வந்து வாக் போகிற மாதிரி வந்து நான் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த கார்டன் வந்து இது ஃபுல்லாகவே சுற்றி வாக் போகிற மாதிரி வச்சுருக்கேன். அதே சேம் 4 ரோ தான்.
இது ஃபுல்லாக அணைச்சாச்சு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் சில பிளான்ஸ்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஈஸியாக கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த பக்கம் நம்ம உட்காந்து இந்த பாட் ரோ வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் இந்த சைடு உட்காந்தோன்னா நமக்கு வந்து இந்த ரோ ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியுன்ற ஒரு ஐடியாவில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பேரபெட் வால் சுற்றி வரா மாதிரி நான் வந்து இந்த இடத்த வந்து நான் வழியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். அண்ட் இன்னும் வந்து நான் வந்து வாஷ் அவுட் பண்ணலை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னால் வந்து நைட் அவ்வளோ நேரம் தான் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியும். எல்லா பிளான்ஸும் வந்து மூவ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணணும், தூக்கணும், செய்யணும், எல்லாம் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ கார்டனிங் வச்சுருக்கவங்களுக்கு சேலஞ்சஸ் நிறைய தான் இருக்குது. பட் நமக்கு அதை பண்ணுறது பிடிக்குன்னும் போது வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு ஹாப்பியான ஃபீலாக தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அது வந்து பெரிய கஷ்டமாக தெரியல. அண்ட் இந்த சைடும் வந்து நான் கொஞ்சம் நான் மேக்கப் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் மாதிரி இருந்தது இந்த லைன் ஃபுல்லாகவே. ஸோ இதில் வந்து நான் சில பிளான்ஸ் எல்லாம் வந்து நட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் தக்காளி செடி ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அந்த ஸ்ட்ரீட் ஓரமாக வந்து இருந்தது. சரி, ஓகே, அதை டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சேன். பரவாயில்ல, இது நல்லா வளர்ந்து பாருங்கள் தக்காளியே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு 2-3 பிளான்ஸ் பாட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே வளர்ந்த பிறகு வந்து ஒரு தக்காளி ஹார்வெஸ்ட் வந்து விலாக் போடுறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த திருநீற்று பச்சிலை, இந்த மெடிசினல் பிளான்ஸ் ஃபுல்லாகவே கற்பூரவள்ளி, துளசி, இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சைடு என்னென்னா வந்து இங்கே இருந்த பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சுற்றி வாக் போகிற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் இது எல்லாமே வாஷ் அவுட் பண்ணலை, இன்னும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ண எல்லாமே வந்து இந்த இவ்வளோ குப்பைகள் வந்து இருந்தது ஃபுல்லாக. இந்த க்ரோ பேக்ஸில் ஃபுல்லாகவே வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு அந்த ரூட் வந்து நமக்கு மேலே தெரியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து இலைதழைகள், நீங்கள் எங்கேயாவது ஸ்ட்ரீட் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் வந்து நிறைய வேஸ்ட்டாக வந்து குப்பைகளில் கொட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம இந்த சம்மரில் வந்து இந்த பாட்ஸ் ஃபுல்லாகவே மேலே கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ணி வச்சோன்னா நமக்கு வந்து அந்த ஹியூமிடிட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டில். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து செடிகள் வந்து வதங்கி போகாது. ஸோ அதுதான் இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேக் ஓவர் நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக் ஓவர் வீடியோவுக்கு அப்புறமா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வரைக்கும் தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன். இதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து பாதி மாடி மட்டும்தான் க்ளீன் பண்ண முடிஞ்சது. அண்ட் இதை வந்து மேக் ஓவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னுடைய கார்டன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நியூ விலாகில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த பக்கம் வந்து இந்த சேஞ்சஸ் நான் வந்து மாற்றலை. இந்த போகினுலா சேஞ்சஸ் வந்து அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. நம்ம கார்டன் எப்போவுமே வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கிறது தாங்க நம்ம மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் அப்படியே வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணுற ஒர்க் இருந்தது. அது எல்லாமே வாஷ் பண்ணி நைட்டே வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டேன். அண்டு மார்னிங் வந்து இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த வியூ. அண்ட் வந்து என்னுடைய வீட்டோட வெளியில் பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய கார்டன் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். அது விலாக் வந்து நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ரீசெண்டாக கஸ்தூரி பூ மட்டும் வந்து காட்டுறேன். கஸ்தூரி பூவிலே நிறைய வெரைட்டி ஆஃப் கஸ்தூரி பூ இருக்குது. அது வந்து நிறைய கலர்ஸும் இருக்குது. நான் அந்த வீடியோ அண்ட் பார்டரிங் பிளான்ஸ் மாடு மேயாத செடிகள்ன்றது ஒரு டாப்பிக்கில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ தாங்க மேக் ஓவர் என்னுடைய கார்டன். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இல்லையா? ஸோ 2 பக்கம் 2 வாழை அண்ட் என்ட்ரன்ஸில் இங்கே நம்ம ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு டீ காஃபி நல்லா சூடாக சாப்பிட்டோன்னா வெதரும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி. ஸோ இந்த சேஞ்ச் ஓவர் தான் வந்து நான் இன்றைக்கி மேக் ஓவர் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.